ஊரே திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ராஜி, சும்மாதான். சரி, நீ முதல்ல எந்திரிச்சு வா. திருவிழா கடையெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே வளையல கம்மல் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். வா. நான் வரல ராஜி, நீ போயிட்டு வா. நீ இல்லாம நான் எப்படி முத்தழகு போறது? எனக்கு போர் அடிக்கும். என் கூட வா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பத்துல இருந்து அந்த பிள்ளை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டுட்டே இருக்கு. கூட போனதான் என்னவா? உனக்கு என்னடி அவ்வளவு திமிர் வேண்டி கிடக்கு? அத்தை விடுங்க அத்தை. இப்ப எதுக்கு அவளை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அது இல்ல போ, இது சரியான திமிர் பிடிச்ச கழுத. இங்க பாரு, நாய் மாதிரி கத்திட்டு கிடக்குற, ஏதாவது பதில் சொல்லுதான்னு பாரு. விடுங்க அத்தை. முத்தழகுக்கு அங்க வர விருப்பம் இல்லையோ என்னமோ. பரவாயில்ல, நான் சத்யாக்கா கூட சேர்ந்து போய்க்கிறேன். வரேன் அத்தை. வரேன் முத்து. பாத்து போப்போ. ம். எப்படா பாத்தியா அந்த பிள்ளை எப்படி மனசு ஒடிஞ்சு போறான்னு? ஏண்டி மூஞ்ச உருன்னு வச்சுட்டே இருக்க? ஊர்ல உள்ள அக்கா மருவெல்லாம் உன் மூஞ்சில தான் உட்கார்ந்துட்டே இருக்காவ. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். ஏம்மா முத்தழகு, என்னம்மா என்னாச்சு? என்னன்னு சொல்லு. ஏமா அழுகுற? நல்ல நாள் அதுமா, கோயில் முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்க கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஏவல இதுக்கு ஆகலாமா அழுவாவ? நானு என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். அவ கூட பொங்கல் வச்சு போட்டி போட்டு தோத்ததுல எனக்கு கவலை எல்லாம் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு இப்ப மூக்க சீந்திட்டு உட்கார்ந்துருக்கா? இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுல என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சவ நாளைக்கு சரவண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல போட்டி வச்சா நான் என்னம்மா பண்ணுவேன்? அதை நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் மருமவனை எவளாலையும் மயக்கி போட முடியாது. அவன்தான் 24 மணி நேரமும் முத்தழகு முத்தழகுன்னு ஒன்னே தானே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கிட்டு இப்படி வீணா மண்டைய போட்டு குழப்பிட்டு கிடக்குற? இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் கண்ட கனவெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்குமா. இங்க பாரு, இப்ப எதுக்கு வீணா மனசை போட்டு சஞ்சலப்படுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன, சரவணே உனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானான்னு தெரியணும், அவ்வளவுதானே. ஏன் கூட வா, ஏன் கூட வான்னு சொல்றேன்ல, வா. அம்மா, என்னம்மா பண்ற? ஐயா கருப்பண்ணசாமி, ரொம்ப நாளாவே எங்க மனசுல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கணும்னு தான் உன் சன்னதியை தேடி வந்திருக்கேன். என் கையில நான் 2 பூ வச்சிருக்கேன். இதுல வெள்ளைப்பூ வரணும். அப்படி வந்துச்சுன்னா என் மவா நிச்சயமா என் அண்ணன் வீட்டுக்கு தான் மருமவளா போவா. அதுக்கு நீதாயா அருள் புரியணும். நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். பாருமா, கருப்பசாமிய வேண்டிக்கிட்டு 2ல ஒரு பூவை எடு. கருப்பசாமி என்னைக்கு நம்பினவங்கள கைவிடவே மாட்டான். தைரியமா எடுமா.